தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது நீங்கள் ஆல்ரெடி வந்து பாக்ஸை பார்த்துட்டீங்க. iQOO இன்னைக்கு இந்தியாவில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் iQOO Z3 5G. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. ஏன்னா அவங்க ரீசெண்டாக iQOO 7 லெஜெண்ட் லான்ச் பண்ண 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்க போகுது? ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ எங்கிட்ட கிடைச்சிருக்கு. இதோடைய அன்பாக்சிங் இந்த வீடியோவில் பார்த்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ப்ளஸ் இந்த மொபைலுடைய கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு விஷயமா வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் அன்பாக்ஸ் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ கொஞ்சமாக வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம். ஸ்டூடியோவில் வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறத விட அவுட்டோருக்கு போனால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அவுட்டோரில் அன்பாக்சிங் பாருங்கள். பாக்ஸ் பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய கட்டிங் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. பேர் வந்து ரைட் சைடில் வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக எந்த ஒரு விஷயங்களும் வந்து போடல. ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ப்ளூ 8GB ரேம் வேரியண்ட்டோட இருக்குன்றது போல் போட்டிருக்காங்க. இந்த மொபைல் ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலருக்கான ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். ஒன்று டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது. அந்த புக்லெட்ஸ்க்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் எஜெக்டர் டூலை கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு டைப் சி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நமக்கு தேவையான மொபைல் இருக்குது. மொபைல் பார்க்கறதுக்கு சும்மா பல ஜிக்காம் அப்படின்ற மாதிரியான கலரில் தான் இருக்குது. என்னடா ஒரு மிரர் ஃபினிஷிங்கை கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா இது மிரர் ஃபினிஷிங் மாதிரி தெரியல. ஆனால் அட் த சேம் டைம் ஃபுல் மேட் ஃபினிஷிங்கும் கிடையாது. இது வந்து ரெண்டுத்துமே ஒரு காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லும். நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். பார்க்கறதுக்கு நிறைய விதமான கலர்ஸ் வந்து பிளெண்ட் ஆன மாதிரி தெரியுது. லைட்டிங் பட கொஞ்சம் பலன்னு தெரியுது. அண்ட் குறிப்பாக அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சின்னதாக ஒரு ரிங் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. அடுத்தபடியாக பாக்ஸில் நமக்கு 55 வாட்கான ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜரை வந்து கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டின்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான். குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ மொபைலை ஃபஸ்ட்டு பூட் அப் பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் இதோடைய ஃபிசிக்கல் ஓரியோவை பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுவே தான் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலே நமக்கு வால்யூம் பக்க கீ இருக்குது. மேல் பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக எதுவும் கிடையாது. கீழ் பக்கத்தில் 3.5mm ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கையில் எடுக்கும் போது உங்களுக்கு சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்லாம் கொஞ்சம் ஈஸியாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. வெயிட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 190 கிராம்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அவங்க சொன்னது 185.5 கிராம்ஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குது. ரொம்ப ஹெவியாக தெரியல. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. முதல்ல இதோடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோன்னா இதில் 6.58 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. 180 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 460 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குது. ஆனால் மேலே என்னடா கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா பாண்டா கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. எஸ், கார்னிங் ஒரு கிளாஸும் கிடையாது. இவங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த அந்த ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் புதுசாக தான் கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ பாண்டா கிளாஸ்னு ஒன்று இருக்கிறதும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கீழெல்லாம் வந்து போட்டு பார்க்கலைங்க. தப்பித்தவரியெல்லாம் கீழே விழுந்திருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் கீழெல்லாம் விழலை. ஸோ எடுத்ததுலேருந்தே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கிளாஸ் ஓரளவுக்கு நல்லா லைஃப் வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு அந்த 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் தான். உங்களுக்கு வந்து 60, 90, 120 எது வேணுமோ நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். ப்ராப்ளம் இல்லை ஸ்மார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ டிஸ்பிளே உடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அமலோட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு உள்மனசு சொல்லிட்டே தான் இருக்கு. பட் அவுட்டோர்ல யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ கிடையாது. இன்டோர் அவுட்டோர்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல கூட விசிபிலிட்டி ப்ராப்ளம் கிடையாது. 460 நிட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் டவுட் ஆச்சு. பட் வெளியில போகும்போது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ரொம்ப பயங்கரமா மொக்க வாங்கல, நல்லா யூஸ் பண்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி நீங்க படம்லாம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியா கிடைக்குது. நீங்க நம்ம வீடியோ பார்த்து பாருங்க, இல்லாட்டி ஒரு டைம் லேப்ஸ் காமிக்கிறேன் அதையும் வந்து பாருங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. நம்ம எதிர்பார்க்கறத விட ஓரளவுக்கு கலர் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமலோட் இல்லாட்டியும் ஓரளவுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்சிடி பேனலே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு குவாலிட்டி வந்து கொடுக்குதுன்னு தான் சொல்லும். ஃபோனில் ஒரு சில ப்ளோட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேணாம்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 7-8 ஆப்ஸ் இருக்குது. இந்த மோஜ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேணாம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் குறிப்பாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் முதல் முறையாக ஒரு ப்ராசஸர் இந்த ப்ராசஸரை நாங்கள் லான்ச் பண்ணுறோன்றது போல சொல்லியிருந்தாங்க. இதில் Snapdragon 768G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர், ஆக்டோகோர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்ன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணுறதை விட இந்த ஜென்ரேஷனில் இந்த பர்டிகுலர் ப்ராசஸரில் நமக்கு
அதாவது 765 கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்றத சொல்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 620 ஜிபியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு உண்மையிலே சூப்பரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த பர்டிகுலர் ப்ராசர் கேமிங்காகவே டிசைன் பண்ண ப்ராசர் அப்படின்ற காரணத்தினால தான் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் எல்லாம் விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸைட்மெண்ட்டோட சூப்பராக விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களே இந்த கேமிங் வீடியோலாம் வந்து பார்க்குறீங்க, ஓரளவுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது. எங்கேயுமே வந்து ட்ராப் கிடையாது, ஃப்ரேம் ட்ராப்ஸ் ஆகல, எங்கேயுமே வந்து லேகும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தென்படலை. அண்ட் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் சொல்கிறாங்க, ஈகிள் ஐ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேம் விளையாடும் போது ஈகிள் ஐ என்ஹான்ஸ்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஷூட் பண்ணக்கூடிய அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குமா. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக எங்கே ஷூட் பண்ணுறீங்க என்ன ஏதுன்றதெல்லாம் கிளாரிட்டி நல்லா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து அந்த கேம் ப்ளே பண்ணலான்றது போல் சொல்லியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் ஓகே, கேமிங்கே விளையாடணுன்றவங்களுக்கு சின்னதாக ஒரு என்ஹான்ஸ்மெண்ட், அவ்வளோதான். ரேமை பொறுத்த வரைக்கும் 2 ரேம் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 6GB ரேம், இன்னொன்று வந்து 8GB ரேம். ஸோ ரேம் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X அப்படின்னு சொல்லக்கூடிய ரேம் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் அப்படின்றது 128GB ஸ்டோரேஜ் இல்லாட்டி 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது UFS 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட்டில் இருக்குது. இந்த ரேம்லேயும் குறிப்பாக இன்னொரு விஷயம் இருக்குது. அவங்க லாஸ்ட் டைம் வந்து அதை iQOO 7ல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி விர்ச்சுவல் ரேம், அதாவது ரேம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜை வந்து அதை ரேம் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து இதுலேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 6GB ஃபோன் வாங்கினீங்கன்னா 1GBக்கான ரேம் வந்து ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்துக்கும். இல்லை நீங்கள் 8GB வாங்கினீங்கன்னா 3GB வரைக்குமே வந்து அந்த ஸ்டோரேஜ்லேருந்து ரேம் வந்து எடுக்குன்றது போல சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு கிமிக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணும்போது சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருந்தாலுமே அது ஓகேன்னு தான் சொல்வேன். இது கிமிக் அப்படின்றது கிடையாது, ஒரு டெக்னாலஜியாக கொஞ்சம் மாறுபட்ட ஒரு விஷயமா வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது 100% எஃபிஷியண்டாக இருக்கா இல்லைன்றது ரொம்ப ஹார்டாக வந்து புஷ் பண்ணும். பட் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அது கண்டிப்பாக சின்ன விதத்துலையாச்சும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பெரிய விஷயம் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. பட் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் எக்ஸ்ட்ராவான ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 4400 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 55 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரி லைஃபும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இன்னும் நான் வந்து டெஸ்ட் பண்ணல, இப்போ தான் அன்பாக்ஸே வந்து பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஓவராலாக ஒரு நாள் பேட்டரி லைஃப் வரணுன்றது எதிர்பார்ப்பு. ஸோ ஓகேவா, இது வெறும் அன்பாக்சிங் மட்டும்தான். நான் ரிவ்யூ சீக்கிரமாக வந்து கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மொபைலை பற்றின சந்தேகங்கள், நான் மிஸ் பண்ணது ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம். வரக்கூடிய வாரத்தில் நான் கண்டிப்பாக ரிவ்யூ வந்து கொண்டு வருவேன். அதில் நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். OS அப்படின்னு பார்க்கும்போது இதில் FunTouch OS 11.1 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது Android 11 மேலே பில்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு Android 11ல் ஓரளவுக்கு வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்த FunTouch OSம் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக நான் யூஸ் பண்ணும்போது சின்னதாக ஒரு சில லேக் வந்து பார்த்தேன். பட் எனக்கு ஆன் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு அப்டேட்டும் வந்தது. மேபி இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இருக்கிறது இதுதான், ஓகேங்களா. அண்ட் இப்போ குறிப்பாக கேமராவை பற்றி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேமரா பற்றி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பின்பக்கமாக 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் கேமரா f1.7 அப்பச்சரில் GW3 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் இருக்கு. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கவர் பண்ணுது. அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இது 4 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களால் க்ளோஸ் அப் போய் மேக்ரோ எடுக்க முடியும்னு சொல்றாங்க. பட் எப்படியோ நமக்கு தெரியாதா மேக்ரோ 2 மெகாபிக்சல் எவ்வளோ வரும்னு சொல்லி. சரி, இது பின்பக்கம். முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சில் 16 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரெண்டுத்துலையுமே எடுத்த சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றத பாருங்க. அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும் போதெல்லாம் இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குது. சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அது பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளசண்டாக தான் வந்திருக்கு. ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் வந்து தெரியல, நல்லா இருக்குது. அதே டைனாமிக் ரேஞ்சை பார்த்தீங்கன்னாலும் அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மாறி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்திருக்கும் இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்திருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருந்தது. பட் நீங்கள் கொஞ்சம் சன்லைட்லாம் இல்லாமல் கொஞ்சம் டார்க்கர் சைடில் இருந்து எடுக்கும் போது இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து நல்லா வந்திருக்கு. இது எல்லாமே என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். நான் இந்த மொபைல் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ கொண்டு வரும்போது ஃபுல் இன்டெப்த்தில் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதெல்லாம் ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். இப்போ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் வீடியோஸ் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆடியோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஜஸ்ட்டு நான் இப்போ வாக் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே லெஃப்ட் சைடில் கீழே வந்து தண்ணி போகிறது, இந்த செடியெல்லாம் எப்படி தெரியுதுன்றதை பாருங்கள். இப்போ கலர்ஸ் நல்லா இருக்கா? ஸோ ஃபுல் ஹெச்டியில் இதுதான் மேக்ஸிமம் கிளாரிட்டி. இந்த வீடியோ நான் 4K 60 FPSல எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஸ்டெபிலிட்டி கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எதுலையுமே நான் சூப்பர் ஸ்டடி மோட் ஆன் பண்ணல. பட் அந்த ஆப்ஷனும் நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ கலர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ நம்ம அல்ட்ரா ஸ்டடி மோட் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு நான் சேம் லொக்கேஷனில் வாக் பண்ணுறேன். முன்ன இருந்த ஸ்டெபிலிட்டியும் இப்போ இருக்கிற ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டேரெக்டாக சன்லைட்டில் இருக்கேன், அதனால் உங்களுக்கு ரொம்ப ஷேடாக வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பட் பின்பக்கமெல்லாம் எப்படி தெரியுது பாருங்கள், ஸ்கையெல்லாம் நல்லா தெரியுதா? அண்ட் இப்போ எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட் வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் ஷேடோவில் போகிறேன்.
ஸோ ஷேடோவில் போகும்போது கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி, காற்றும் கொஞ்சம் அடிக்குது, ஸோ அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஷேடோவில் இருக்கேன், கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். 7 டேஸில் நீங்கள் மொபைலை வந்து பிடிக்காட்டி ரிட்டர்ன் பண்ணிக்கலான்றது போல் ஒரு புது விஷயத்தை கொண்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு சிலது இருக்கும், பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ கிவ் அவே டைம். எஸ், ஏற்கனவே 2 ஸ்மார்ட் ஃபோன் நான் கிவ் அவேல தரேன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய லைவ் செக்ஷனில். சப்போஸ் நீங்கள் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இங்கே வந்து இந்த அன்பாக்சிங் வீடியோவில் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது ஒன்று. இதில் இருந்து ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணுவேன். இன்னொருத்தருக்கு என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு Gleam iQOO லிங்க் இருக்கும், அதில் போங்க, தமிழ் டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது ஒன்று மட்டும்தான் 100% நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். மற்றது எதுவுமே வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு விருப்பம் மட்டும்தான். பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டுமே 100% வந்து நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. இன்னிலிருந்து கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு வாரம் நெக்ஸ்ட் டியூஸ்டே ஈவினிங் வந்து யார் வின்னர்ன்றதை நான் ரேண்டமாக Gleamல செலக்ட் பண்ணி அந்த வின்னர் யார் என்னன்றதை நான் செக் பண்ணி வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய 2 விஷயம், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ மறக்காம வந்து, அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 2 விஷயம் இது மட்டும்தான். இதை மட்டும் செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். இதில் Wi-Fi 2.4 GHz மற்றும் 5 GHzக்கான 2 பேண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.1க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் 3.5 ஜாக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. அதுக்கு குறிப்பான காரணம் ஸ்னாப்ட்ராகனுடைய புது சிப்பான அந்த ஸ்னாப்ட்ராகன் 768G அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப் இதுக்கு முன்னாடி இருந்த சிப்போட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்தாலுமே இவங்க கொண்டு வர ப்ரைஸ் செக்மெண்ட்டை பொறுத்து தான் இது எப்படி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியும். ஒருவேளை இந்த மொபைலை வந்து அவங்க 28,000 அந்த மாதிரிலாம் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. பட் இதுவே வந்து ஒரு 21,000 அவங்க லீக்டு கொடுத்த பிரைசிங் மாதிரி 21,000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்ல பிரைசிங் அப்படி தான் வந்து சொல்லும். நான் இன்னும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த மொபைல் லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோடைய பிரைசிங் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சதுன்னா அந்த பிரைசிங் என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பிரைசிங்க்கு இப்போ இந்த மொபைலில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒர்த்தா இருக்கா என்னன்றதை சொல்லுங்கள். என்னுடைய கருத்து பிரகாரம் 21, 22 ஓகேவான பிரைசிங். அதுக்கு மேலேன்னா கொஞ்சம் யோசிக்கணும். 23 வரைக்கும் ஓகேன்னு சொல்லலாம். பட் அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் ஓவர்னு தான் சொல்லும். பட் பார்க்கலாம் என்ன ப்ரைசிங்கில் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா காம்படிஷனும் அந்த அளவுக்கு இருக்குது. அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஜென்ரலாக பார்த்தா நல்ல ஸ்பெக்ஸ் தான். பட் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரைசிங்கில் இருந்தால் ஒரு நல்ல ப்ரைசிங்காக இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை சொல்லுங்கள். மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.